வணக்கம். ஒரு சமூகத்து மேல ஒரு மொழி வலுக்கட்டாயமா திணிக்கப்பட்டா என்ன ஆகும்? அதனால வர விளைவுகள்லாம் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும்? இந்த மூல ஆதாரம் சொல்ற சில முக்கியமான விஷயங்கள பத்தி வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நாம ஒரு அடிப்படையான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். மொழினா நம்ம பேசுற வார்த்தைகள் மட்டும் இல்ல. அது நம்ம வாழ்க்கையோட ஆணிவேர் மாதிரி. பாருங்க, இந்த மூல ஆதாரம் எவ்ளோ ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை முன்வைக்குதுன்னு. மொழிதான் நம்மளோட அடையாளம், கலாச்சாரம், ஏன் நம்ம யோசிக்கிற விதத்தையே உருவாக்குற ஒரு அடித்தளம். அப்போ இந்த அஸ்திவாரமே ஆட்டம் கண்டா என்ன ஆகும்? அதாவது ஒரு மொழி திணிக்கப்படும்போது என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் உருவாகும்? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த மொழித் திணிப்பு ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கைய எப்படியெல்லாம் புரட்டி போடுதுன்னு பாப்போம். அதோட நேரடி விளைவுகள் என்னென்ன? தாய்மொழிய நாம பேசாம விடும்போது குழந்தைங்க அவங்களோட வேர்களையே இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பாரம்பரியம், வரலாறு, கலாச்சார அடையாளம்னு எல்லாத்துக்கூடயும் இருக்கிற அந்த ஒரு பிணைப்பு கொஞ்சம் கொஞ்சமா அருந்து போயிடுது. யோசிச்சு பாருங்க, திணிக்கப்பட்ட ஒரு மொழியில கல்வி கத்துக்கிறது ஒரு மாணவரோட சிந்திக்கிற திறனையும் கத்துக்கிற திறனையும் நேரடியாவே பாதிக்கும். இது அவங்களோட எதிர்காலத்தையே ஒரு கேள்விக்குறியா மாத்திரும். இதோட விளைவு என்ன தெரியுமா? அவங்களுக்கு கான்செப்டே புரியாது. கத்துக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். மாணவர்கள் அவங்க தாய்மொழியில யோசிச்சு அத வேற ஒரு மொழியில வெளிப்படுத்த கஷ்டப்படும்போது படிப்புங்கிறதே ஒரு பெரிய பாரமா மாறிடுது. தங்களுக்கு இயல்பாவே வராத ஒரு மொழியில தொடர்ந்து கத்துக்கணும், பேசணும்னு கட்டாயப்படுத்தும்போது குழந்தைங்களுக்கு இயல்பாவே ஒரு பெரிய மன அழுத்தம் உருவாகுது. இந்த மன அழுத்தம் கடைசில ஆழமான உளவியல் சிக்கல்களுக்கு வழிவகுக்குது. தன்னம்பிக்கை இல்லாம போறது, மன அழுத்தம், ஏன் தன்னோட கருத்தே வெளிய சொல்ல பயப்படுறது வரைக்கும் இதோட பாதிப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு தனிநபர் மேல இதோட உச்சக்கட்ட பாதிப்பு இதுதான் சொல்லலாம். நம்ம மனசுல தோன்ற எண்ணங்களை இயல்பா சொல்றதுக்கு தாய்மொழி தான் சிறந்த வழி. ஆனா திணிக்கப்பட்ட மொழி குறுக்க வரும்போது அந்த இயல்பான சிந்தனை ஓட்டமே தடைப்பட்டு ஒருத்தரோட படைப்பாற்றலே முடங்கி போயிடுது. சரி, இந்த பாதிப்புகள்லாம் ஒரு தனிநபரோட நின்னுன்றதில்ல. இப்போ இந்த மொழித் திணிப்பு ஒரு சமூகம் முழுசையும் எப்படியெல்லாம் சிதைக்குதுன்னு நாம பார்க்கலாம். இதோட விளைவுகள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் தாண்டி சமூகத்தோட கட்டமைப்பையே உடைக்குது. நம்ம கலாச்சார மரபுகளெல்லாம் அருந்து போகுது, சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் உருவாகுது, கடைசில ஒரு மொழியே அழிஞ்சு போற நிலைமைக்கு தள்ளப்படுது. இது ஒரு ரொம்ப கடுமையான எச்சரிக்கை. ஒரே ஒரு தலைமுறை அவங்க தாய்மொழிய கைவிட்டா போதும், அந்த மொழி இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சு போயிடும். இதோட வேகம் உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு நம்பிக்கையே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இந்த மூல ஆதாரம் இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல பாதையையும் நமக்கு காட்டுது. தீர்வு இதுதான். தாய்மொழிய அடித்தளமா வச்சு பல மொழிகளை கத்துக்கிற கல்வி. தாய்மொழியில ஆழமா வேரூன்றி பல மொழிகள்ல கிளை பரப்புற இந்த கல்வி முறைதான் அடுத்த தலைமுறையோட முழுமையான வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த கல்வி முறைதான் நம்ம முன்னாடி பேசின அடையாளம், அறிவிழப்பு, சமூக சமத்துவமின்மை மாதிரி ஆழமான பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான பதிலா அமையுது. இதுதான் எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரே வழி. இப்போ கேள்வி இதுதான்: நம்மளோட அடுத்த தலைமுறையோட முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்ய நாம தயாரா இருக்கோமா? இது நாம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.